இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜோடு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் சும்மா கிடைக்காது. அந்த ஃப்ரீடம் கம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இப்போ எனக்கு லாஸ்ட் 3 வருடங்களாக எனக்கு ஒரு ஆன்மீக பயணம் போகணும் அப்படின்னு ஒரு விருப்பம். அது எம்ப்ளாயியாக இருக்கும்போது ஒரு 20 நாள் லீவ் என்னால் எடுக்க முடியல. அதே இது நான் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் எடுக்கும்போது என்னால் அது சாத்தியமாச்சுது. எனக்கு ஒரு வாரம் இயற்கையோடு இருக்கணும் அப்படின்னு என்னோட ஆவல். அதை இப்போ நாளைக்கிலேருந்து ஒரு வாரத்துக்கு மொபைல் யூஸ் பண்ணாமல் இயற்கையோடு இருக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி க்ரியேட் பண்ணுதுன்னா அது ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு புறம் இருக்க, அடுத்த சைடு பார்த்தோன்னா இட் ஆல்வேஸ் கம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படின்னு நான் பிஸ்னஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சுற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன லீவில் போகிறீங்களோ அது எல்லாத்தையும் மேக் ஷுர் டு கம்ப்ளீட். நீங்கள் எல்லா பிளானிங்கும் நீங்கள் பண்ணி முடிச்சாகணும். நம்பர் 1. நம்பர் 2, உங்கள் ஆர்கனைசேஷனில் எத்தனை பேர் இருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஆர்கனைசேஷனில் 15 பேர் இருக்காங்கன்னா அந்த 15 பேருக்கும் 1ஆம் தேதி ஆகிறதுக்கு முன்னால் அவங்க சேல்ரி அவங்க அக்கௌண்ட்டில் நோ மேட்டர் வாட், நான் போய் அங்கே ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இல்லைங்க ஒரு பேமெண்ட் வரல, 2 நாள் கழிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ நீட் டு மேக் ஷுவர் அந்த சேலரி கிரெடிட்டட் ஆன் டைம். அப்போ இது எல்லாமே நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் யூ ஹேவ் டு பிளான் எவ்ரி திங் வெல் அஹெட். பண்ணும்போது யூ கெட் அ ஃப்ரீடம் ஒன் சைடு, அதர் சைடு யூ கெட் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. when you have this freedom plus responsibility, you can be an entrepreneur. Thank you.